பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நேரத்தில் இந்த பீச்சு பகுதியில் கடலோரத்தில் அமர்ந்து கொண்டு உங்களோடு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ஒரு நல்ல இடம், பார்ப்பதுக்கு மகிமையாக இருக்குது. 2014 சுனாமி வந்தப்போ இந்த இடத்துல இருந்த நிறைய வீடுகள் எல்லாம் நாசமாகி நிறைய பேர் செத்து போனார்களாம், வீடுகள்லாம் போயிடுச்சான். இதில் வயசான தாய்மார்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து பேசும்போது அவங்க சொன்னாங்க, எங்கள் குடும்பங்கள்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். இது வரைக்கும் நம்முடைய குடும்பத்தை ஜீவனோடு காத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தருடைய பிள்ளைகளை, யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர். பிரியமானவர்களே, யுத்தம் பண்ணுவதில் வல்லவராக கர்த்தர் இருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார். யுத்தம் அவர் தாங்க செய்ய முடியும். யுத்தம் கர்த்தருடையது. நம்முடைய காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தரே யுத்தம் பண்ணுவார், கர்த்தரே அற்புதத்தை செய்வார், கர்த்தரே விடுதலை தருவார், கர்த்தரே பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். உங்கள் பிரச்சனைக்கு யார் பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வருவாங்க, யார் எனக்காக யுத்தம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார். அவர் யுத்தம் செய்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை கனப்படுத்துவோம், அவரை மையப்படுத்துவோம். அவரே நம்மை ஆசீர்வதித்து, அவரே நம்மை கனப்படுத்தி, அவரே நம்மை உயர்த்துவார். யுத்தத்தில் வல்லவரை போற்றி புகழ்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவர், நீ யுத்தம் செய்கிற தேவன். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீ யுத்தம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுடைய பிரச்சனைக்காக யுத்தம் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, நீ ஜெயத்தை தாரும், அற்புதத்தை செய்யும், அடையாளத்தை செய்யும். உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்த யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீ பயப்படாதே. இந்த யுத்தத்தில் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை விடுதலை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும், உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதித்தும், உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். ஆமென்.